ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கனகவள்ளி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துள்ள வன்னியர் பந்தல் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ரோட்டு கடையில் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கிறதா இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க திருச்சியில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய முதல் கணவரும் இவங்களும் தாங்க இவங்க கடை வச்சு நடத்திட்டு வந்தாங்க. பட் அவர் கடையில் வேலை செய்கிற பொண்ணையே திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி 2ஆம் திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தையை பார்த்துட்டு இவங்க தனிமையில் தான் கடையை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு தாங்க இருக்குது. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இவங்களுடைய அப்பா அம்மா கூட இவ்வளோ வருடம் இவங்க கூட இருந்தாங்க. பட் அப்பாவுக்கு உடல்நிலை சரியாக இல்லாதனால அம்மாவும் அப்பாவோடையே போயிட்டதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இப்போ உடனடியாக இவங்க மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே தான். தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ஹரிணி, வயது 33 வயதாகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள பந்தல் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்டேட் பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் பிடிப்பு போக 55,000க்கு மேலே வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலையன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்சளவு முதல் வரனாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும், சம்பளம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா டீச்சருங்க, அப்பா ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைங்க, 2 பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு பசங்க இல்லாதனால இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை திருமணமாகி அவங்களோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம், என்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறோம், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மணமகனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.